இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒரு 12% பத்தி எல்லாம் சர்ச்சை வந்ததுல, அப்போ என்ன சார் ஆச்சு அப்படின்னா, சார் இந்த கோல்டு பீஸ், கோல்டு காயின், இதுல எது சிறந்தது, எதுல லாபம், எதுல நஷ்டம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கலவையான விமர்சனம்லாம் வந்தது. நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் அப்படி பேசி இப்படி பேசி நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய நெகட்டிவாக, நிறையான்னு சொல்ல முடியாது, சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கு நான் என்ன பண்ணேன், டேட்டாவோட ரிலீஸ் பண்ணினா அந்த நெகட்டிவான விமர்சனம் குறைவதற்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போன வாரம் நான் வந்து டேட்டாவோட நான் ரிலீஸ் பண்ணேன். அதாவது 2 லட்ச ரூபாய் கோல்டு பீஸ் வாங்கினா எனக்கு எந்த அளவுக்கு சார்ஜஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு அந்த நெகட்டிவ் விமர்சனம்லாம் கொஞ்சம் நின்று போச்சு. ஏன்னா கண்ணு முன்னாடியே கோல்டு பீஸை நீங்க வாங்குற என்னோட கான்ட்ராக்ட் நோட், என்னோட அந்த பில், என்னோட அந்த டிரான்சாக்ஷன் நோட்டை நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். அப்போ எல்லாருக்கும் திருப்தி ஆயிடுச்சு, ஓ இது உண்மைதான் அப்படின்னு. அது வரைக்கும் யாருக்கும் அதை பத்தி அதிகமா தெரியல, தப்பு கிடையாது, தெரியாதது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால இப்ப வந்து அந்த இஷ்யூ முடிஞ்சு போச்சு. அதாவது கோல்டு பீஸ் வாங்கும்போது இவ்வளவு சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. பட் இன்னொரு இஷ்யூ ஒன்று வருது, என்னன்னா வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். அதில் ஒருத்தர் சொன்னாரு, சார் நீங்க சொல்றீங்க இந்த கோல்டு பீஸ்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா சார்? என்னன்னா 6% புரோக்கரேஜிங், 2% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதை தவிர 12% கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். இதெல்லாம் பிடிச்சிட்டு தான் சார் உங்களுக்கு மிச்சம் தான் சார் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படியெல்லாம் வந்துடாது சார் அப்படின்னா. சரி, அதை வந்து நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சேன். 5ஆம் தேதி செப்டம்பர், நான் உங்ககிட்ட போன தடவையே நான் அந்த கான்ட்ராக்ட் நோட்டு காமிச்சேன். 5th செப்டம்பர் 2 லட்சம் ரூபாய்க்கு நான் கோல்டு பீஸ் வாங்கினேன். எக்ஸ்ட்ராவா நான் கட்டினது 37 ரூபாய் மட்டும்தான். அது டாக்ஸ், புரோக்கரேஜ் எல்லாம் உலகத்துல அத்தனை சார்ஜஸ் சேர்த்து வெறும் 37 ரூபாய் தான் வந்து நான் கட்டினேன். அதையே நீங்க ஜுவல்லர்ஸ்ல போட்டீங்கன்னா 16,240 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க கட்டியிருப்பீங்க. அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்கினீர்கள் ஆன்லைன்ல 58 ரூபாய், அதாவது 37 ரூபாய், சாரி 58 கிடையாது, 2,58 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. அது 37 ரூபாய் தான் நெக்ஸ்ட். அதே 2 லட்சம் ரூபாய்க்கு கடையில போயிட்டு நீங்க தங்கம் 24 கேரட் தங்கம்னா வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க 16,240 ரூபாய் நீங்கள் கொடுத்திருக்க வேணும். இதுவும் ரெண்டும் ஒண்ணு, புரிஞ்சுக்கோங்க. இதோட தரம் ரெண்டும் ஒண்ணு, இதோட குவான்டிட்டி ரெண்டும் ஒண்ணு. இன்ஃபேக்ட் இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியல, கடையில வாங்குறதுல இது 24 கேரட் தானா அப்படின்னு என்னைக்குமே ஒரு சந்தேகம் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரிலாம் வந்து யூடியூப்லயே போட்டுருக்காங்க, சார் நான் வாங்கினேன் ஆனால் 24 கேரட் கிடையாது, 22 கேரட் கிடையாது, 18, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்ல வரும். ஆனால் அந்த ஆன்லைன்ல வந்துட்டு 100% 24 கேரட் தான். ஏன்னா இட் இஸ் ஆன்லைன், புரியுதுங்களா? ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த 6% பிளஸ் 2% பிளஸ் 12% டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு நான் யோசிச்சேன். 5ஆம் தேதி செப்டம்பர் நான் 2 லட்சத்துக்கு வாங்கினேன் இல்லையா? 10ஆம் தேதி செப்டம்பர், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை செப்டம்பர் இந்த மாசம், 10ஆம் தேதி செப்டம்பர் புதன்கிழமை அந்த 2 லட்சத்தையும் வித்துட்டாங்க கோல்ட் பீஸ். அப்படி இருக்குமா? எப்போ வேணா விற்கலாம், வாங்கினா அடுத்த 10வது நிமிஷம் கூட விற்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ என்ன சார் ஆச்சு அப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட் நோட், அந்த இன்வாய்ஸ், அந்த பில்லு, அந்த டிரான்சாக்ஷன் நோட் இப்போ நான் லேப்டாப்ல காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு இன்னும் தெளிவாயிடும் எது லாபகரமானது, எது நஷ்டம் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒரு 12% பத்தி எல்லாம் சர்ச்சை வந்ததுல, அதை பத்தியும் நான் இதுல தெளிவாக்குறேன். போறீங்களா? நம்ம லேப்டாப் பார்க்கலாம், ஓகேங்களா? வாங்க. இது வந்து நான் 5ஆம் தேதி வாங்கின கோல்டு பீஸோட கணக்கு. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? 2,21,000, அது 2,58,000 பில்லு வருதா? கரெக்டா? 1 ரூபாய் 11 பைசா ஜிஎஸ்டி, ஓகேங்களா? இப்போ 10ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நம்ம வித்ததோட கான்ட்ராக்ட் பார்க்கலாமா? ரைட், இது அதே திவாகர், அதே ஜேஎம் ஃபைனான்சியல். டிரான்சாக்ஷன் இன்னைக்கு 10ஆம் தேதி செப்டம்பர் புதன்கிழமை, ஓகேங்களா? இப்போ
அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இது குவான்டிட்டி பாருங்க, 2253 2253 குவான்டிட்டி. ஓகேங்களா? அதோ குவான்டிட்டி இருக்கு பாருங்க. ரைட்டா? அடுத்ததுல பார்த்துக்கலாம். இதெல்லாம் பையோடது, பை கிடையாது, நம்மது செல். அதே 2253 வருதா, 2253 வருதா. ரேட் வந்து 90 rupees 78 paise. போன தடவை வந்து ரேட்டு 88 rupees 78 paise. விலை கூடி இருக்கு, 4% கூடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை சாரி, 2% கூடி இருக்கா, அந்த வாட் எவர் பி த பர்சன்டேஜ். ஓகேங்களா? 2% கூடி இருக்கு. ஸோ 90 rupees 78 பைசேக்கு நான் வித்திருக்கேன். நான் வாங்கினது எவ்வளோ? 88 rupees 78 paise. ஓகேங்களா? இப்போ இது வித்திருக்கேன். இது விற்கும்போது என்ன எவ்வளோ அமௌண்ட் ஆகுது? நான் வாங்கினது, அதாவது நம்ம வாங்கினது 2,58,000 ரூபாய். இப்ப வித்தது 2,04,530 ரூபாய். ஸோ இதுல அவர் சொன்ன மாதிரினா 6% brokerage, 2% expense ratio, 12% capital gains tax, இதெல்லாம் கம்மி பண்ணி தானே எனக்கு வரணும். அதுதானே கரெக்ட், அதுதானே லாஜிக்கு. ரைட். இப்போ நெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாமா? கீழே வாங்க. இதே பில்லு தான் போன தடவையே இருந்து இப்பயும் 2,04,531. ஜிஎஸ்டி 18%. எவ்வளோ ஜிஎஸ்டி? ₹1.42. போன தடவை நம்ம வந்து இதுல வந்து கோல்டு பீஸ் வந்து வித்தாலும் வாங்கினாலும் ஜிஎஸ்டி வரும். ஓகேங்களா? ஸோ ₹1.42. நெட் அமௌண்ட் எவ்வளோ? 2,04,522. நீங்க வித்தது எவ்வளோ? 2,04,531. எனக்கு கிடைக்க போற அமௌண்ட் எவ்வளோ? 2,04,522. ஸோ எவ்வளவு வித்தியாசம்? வெறும் 9 ரூபாய். இது எப்படி? 4,500 ரூபாய் லாபம் வந்திருக்கு எனக்கு கிட்டத்தட்ட. அதுல வந்து என்னோட டாக்ஸ், புரோக்கரேஜ் பாருங்க, ஏதோ ஒரு டாக்ஸ் போனதுல வந்து டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை 7.7, ₹7.87. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி, இது ஜிஎஸ்டி பற்றி தான் நிறைய கேள்வியெல்லாம் வந்து. எவ்வளோ ஜிஎஸ்டி? ₹1.42. போன தடவை ஸ்டாம்ப் டியூட்டி 30 ரூபான்னு ஒன்று இருந்தது இல்லையா? விற்கும் போது ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது. ஸோ எவ்வளோ வித்தியாசம்? வெறும் 9 ரூபாய் மட்டும்தான் நான் டாக்ஸ்க்காகவோ புரோக்கரேஜ்க்காகவோ நான் கட்டுறேன், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அவர் சொன்னார் இல்லையா, அந்த 12% கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் டிடெக்ட் பண்ணி தான் சார் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையே, தெரியாம ஏன் சார் வீடியோ போடுறாங்க? இப்போ உங்க கண்ணு முன்னாடியே நீங்க பாக்குறீங்களா? இந்த 6% புரோக்கரேஜோ, 2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த 12% கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸோ அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல இல்லையா? இது தெள்ள தெளிவா இருக்கு பாருங்க. எதுலையாவது நான் வந்துட்டு தப்பா தான் பேசிக்கிறேன், கொஞ்சம் வேண்டாம் நான் சின்னது பண்ணி கூட காமிக்கிறேன். இந்த பாருங்க, 90 ரூபாய் இது விலையின் போட்டு பாருங்க. 90 ரூபாய் 78 பைசா வித்துருக்கேன். அதே 2,853 2253 நெட் டோட்டல் கிராஸ் வேல்யூஸ் 2,04,531. ஐ எம் கெட்டிங் 2,04,522. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் 9 ரூபாய் மட்டும்தான் எனக்கு நஷ்டம். இதே 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து ஜுவல்லர் கிட்ட வித்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா 4% இல்ல 3% இல்ல 2% அவுட். 2%னால 4,000 ரூபாய் போச்சு இல்லையா? இது 9 ரூபாய் மட்டும்தான் நஷ்டம் இல்லையா சார்? அது நஷ்டமா நமக்கு தெரியலையா? சரி, இது நஷ்டம் தான் அப்படிங்கிறது. இது சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் இதை 4,000 ரூபாய் பிளஸ் வந்திருக்கு சார், அது எப்படி சார் நஷ்டமாகும் அப்படின்னு கேட்பாங்க. ரைட், இதை நீங்க வித்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 4,500 ரூபாய் வந்து வராது. ஏன்னா 4,000 ரூபாய் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரைட்டாவே வந்து சேதாரத்துக்கு போயிடும் சார், கையில ஒண்ணுமே நிக்காது. அப்ப நீங்க கேட்கலாம், சார் யாராவது 5 நாள்ல வந்து தங்கத்தை வாங்கி விற்பாங்களா சார்? கரெக்ட், விற்கணும்னு அவசியம் கிடையாது. விற்கணும்னு நான் சொல்லவும் இல்லை. சில பேர் வந்து 1 மாசத்துல ஏன் சார் விற்கிறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. நான் வந்து 4 நாள் 5 நாள் விற்கிறது சொல்ல. இது இந்த டிரான்சாக்ஷன்ல கோல்டு பீஸ்ல ஒருத்தர் சொன்னார், 12% கம்மி பண்ணிட்டு 6% கம்மி பண்ணி தான் சார் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரியல, நீங்க பண்ணி பாருங்க சார், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அது இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இதை நான் கொண்டு வந்தேன். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிரான்சாக்ஷனோட டீடைல்ஸ் பார்க்கலாமா? 5th செப்டம்பர் 2021 வாங்கி
2,58,058 ரூபாய்க்கு வாங்கி நான் 10ஆம் தேதி செப்டம்பர் 2,04,522 ரூபாய்க்கு டாக்ஸ் எல்லாம் போக நான் வித்திருக்கேன். எனக்கு லாபம் 4,454 ரூபா. இதையே நீங்க ஜுவல்லரி கிட்ட போயிருந்தீங்கன்னா 18,240 ரூபா. ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். இதுல பாருங்க, சாரி இங்க சொல்ல மாட்டேன், 37 ரூபா வாங்கும் போது டாக்ஸ் அண்ட் புரோக்கரேஜ், விற்கும் போது டாக்ஸ் அண்ட் புரோக்கரேஜ் வெறும் 9 ரூபாய். மொத்தம் எனக்கு எவ்வளவு செலவாச்சு? 46 ரூபாய். இதுல 18,240 ரூபாய். 46 ரூபாய் எங்க சார் இருக்கு? 18,240 ரூபாய் எங்க சார் இருக்கு? சம்பந்தமே இல்லை. புரிஞ்சுக்கொள்ளுங்க சம்பளம். சோ வித்தியாசம் 12,194 ரூபாய். நீங்க அப்படியே சும்மா கொடுக்குறீங்க. அப்போ நீங்க சொல்லலாம், சார் நீங்க சொல்றீங்க சார் இது விட்டுடுங்க சார், டிரான்சாக்ஷன் பழைய டிரான்சாக்ஷன் இது ஒன்று காமிச்சிங்க, 2 லட்சம் வாங்கி 3 லட்சம் வித்துது அப்படின்னு சொல்லிட்டு அதுல 79,000 பிளஸ் நீங்க காமிச்சிங்க. அப்ப அந்த 79,000 லாபம் தானே சார். அப்ப அதை எப்படி சார் நீங்க நஷ்டம்னு சொல்றீங்க அப்படின்னா? கரெக்ட், அது நஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் வேற ஒரு கணக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இது பாத்தீங்க இல்லையா, இதுல தெளிவா இருக்கிறதா? வாங்கினாலும் விற்றாலும். ஓகேவா? இது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் எங்க சார் ரெடியூஸ் பண்ணணும்? அப்ப கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கிடையாதா அப்படின்னா? இருக்கு. அதை நான் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன். ஓகேங்களா? ரைட். இப்போ வேற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா இது நஷ்டம் தான் என்று நான் சொல்லி பாருங்க. நீங்க ஒன்று வச்சுக்கோங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்குறீங்க, 1,25,000 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க. உங்களுக்கு லாபம் எவ்வளோ? 25,000 ரூபாய். அதே நாள் உங்க பக்கத்து வீட்டுக்காரு அதே தங்கம், அதே தரம், அதே கிராம் என்ன பண்றாரு? 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறார். அவருடைய லாபம் எவ்வளோ? 1 லட்சம். அவர் உங்ககிட்ட சொல்றாரு, நீங்க 1 லட்சம் வாங்கி 25,000 வித்தலாம். ஆமா, எனக்கு 25,000 ரூபாய் லாபம் கிடைச்சது சார், சூப்பர் அப்படின்னு. அப்படிங்களா? நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கி 2 லட்சம் ரூபாய் வித்தேன் சார். 2 லட்சம் ரூபாய் வித்தீங்க? எப்படி 2 லட்சம் வித்தீங்கன்னா? கதையில ஐயோ, அப்ப நான் நஷ்டப்பட்டேனா? எனக்கு இப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம், எனக்கு 25,000, 75,000 நான் நஷ்டப்பட்டேனா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? அதுதான் உண்மை. அப்படிதான் பணத்தை பார்க்க வேண்டும். அப்படி பணத்தை பார்த்தால் மட்டும்தான் உங்களால் நாளை ஒரு பெரிய பணக்காரர் ஆகும். ஸ்டேபிளான இன்கம், ஃபைனான்சியல் ஸ்மார்ட்னஸ், அதாவது பணத்துல சாமர்த்தியம் இருக்கணும், கொஞ்சம் புத்திசாலித்தனம். இப்படித்தான் நீங்க பார்க்கணும். அதாவது இன்னொருத்தர் 1 லட்சம் ரூபாய் வாங்கி 2 லட்சம் விற்கும் போது அவருக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் வருது. அப்போ உங்களுக்கும் அவருக்கும் 75,000 ரூபாய் வித்தியாசம் வருது இல்லையா? அந்த 75,000 உங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு இப்ப சொல்லும் போது உங்களுக்கு புரியுதுல? நீங்க 2 லட்சம் ரூபாய் வித்தீங்களா? நான் 1,25,000 ரூபாய் வித்தா, அப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 75,000 ரூபாய் லாபம் தான். அப்ப எனக்கு 75,000 நஷ்டமாச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் கோல்டு காயினும் கோல்டு பீஸ்லையும். நீங்கள் விற்கும் போது கம்மியான விலைக்கு விற்கிறீர்கள், வாங்கும் போது அதிக விலைக்கு வாங்குறீர்கள். அந்த வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாய். ஏன்னா அதோட வேல்யூ ஏற 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 சேதாரத்தோட பர்சன்டேஜ் ஒண்ணுதான் இருக்கும், ஆனா அப்சல்யூட் வேல்யூ ஜாஸ்தியாகும். அதாவது நம்பர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதே கோல்டு பீஸ்ல பாத்தீங்கன்னா, இப்ப காமிச்ச பார்த்தீங்கன்னா வெறும் 9 ரூபாய் மட்டும்தான் உங்களுடைய டாக்ஸஸ் அண்ட் புரோக்கரேஜ். இதுல 12% கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாம் டாக்ஸ் யார் சார் சொல்லுங்க? கிடையவே கிடையாது. அப்போ இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நான் இப்போ சொல்றேன். ஓகேங்களா சார்? இப்போ லேப்டாப்ல நீங்க கோல்டு பீஸ் வித்ததும் வாங்கியதும் கணக்கை நல்லா தெளிவா பார்த்திருப்பீங்க. 4,500 ரூபாய் பிளஸ். ஏன் அந்த 4,000 பிளஸ்? 2 நாள்ல கொஞ்சம் 2% ஏறினதுனால எனக்கு அந்த லாபம் கிடைச்சது, 4,500 ரூபாய் பிளஸ். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, அப்படின்னா சார் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் யாருமே ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க சார். நான் எங்கேயும் வாங்கியிருக்கேன், நிப்பான் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு என்னோட டாக்ஸ் டிடக்ட் பண்ண தலையை தான், அது அவங்க வேலை கிடையாது. அப்போனா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கிடையாதானா? இருக்கு. நீங்கள் தங்க கடையில வாங்கினாலும், ஜுவல்லர் கிட்ட வாங்கினாலும், பக்கத்து வீட்டுல வாங்கினாலும், எங்க வாங்கி அதனால் நீங்கள் லாபம் அடைந்தீர்கள் என்றால் நீங்கள் டாக்ஸ் கட்டி தான் சார் ஆகணும். இப்ப இந்த கோல்டு பீஸ் 4,500 நான் டாக்ஸ் கட்டி சம்பாதிச்சிருக்கல, அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 12.5% இருக்கலாம், இல்ல என்னோட இன்கமோட ஆட் பண்ணிட்டு அந்த பர்சன்டேஜ்ல ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நான் வரி கட்டி தான் ஆக வேண்டும். எஸ்கேப்பே கிடையாது. அப்ப நீங்க என்ன சொல்லுங்க? இல்ல சார், நான் ஜுவல்லரியில நிறைய தடவை நான் வாங்கியிருக்கேன், வித்திருக்கேன், எவ்வளவு பண்ணிருக்கேன், ஆனா இது வரைக்கும் நான் வரியே கட்டினது கிடையாது. தப்பு. மாட்டிப்பீங்க. எல்லா டிரான்சாக்ஷனும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். எல்லா டிரான்சாக்ஷனும் சொல்லணும். அவங்க சொல்லி நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்தால உங்களோட
அக்கௌண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு உங்கள் டிரான்சாக்ஷன் ஸ்க்ரூட்டினி போச்சுன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இல்லை சார் இந்த மாதிரி வாங்கி விற்றுருக்கீங்க, அதை நீங்கள் இன்கம் டேக்ஸே கட்டலையா சார், உங்கள் ரிட்டர்ன்ஸில் இல்லையே சார் அப்படின்னா மாட்டிப்பீங்க. அப்போது அந்த நேரத்தில் ஜுவல்லர் வந்துட்டு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எல்லாம் குறைக்கவே மாட்டார். அதை நாம தான் நம்ம நீங்க ஆடிட்டர் கிட்ட கேட்டா கரெக்டா அவர் சொல்லுவாரு. நீங்க ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த டிரான்சாக்ஷன் நான் ஒன்று பண்ணேன் சார், 1 லட்ச ரூபா தங்கம் வாங்கினேன், அதை 1 லட்ச ரூபாய்க்கு விற்றேன் சார், எனக்கு இதெல்லாம் போயிட்டு இந்த சேதாரக எல்லாம் போயிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 வந்து லாபம் வந்து 25,000 அதை உங்களோட இன்கம்ல சேர்த்து சார் அதுக்கு நீங்க இவ்வளவு டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க செப்பரேட்டா நீங்க கட்டணுமே தவிர அவர் வந்து ஜுவல்லர் அதை குறைக்கவும் மாட்டார். நான் இங்க ஆன்லைன்ல கோல்டு பீஸ் வாங்கினா நிப்பானும் குறைக்க மாட்டாங்க. அது நம்முடைய பொறுப்பு. நான் தான் அதை செப்பரேட்டாக இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு அந்த கடமையை முடிக்கணும். அதில் ஒருத்தர் சொன்னா இல்ல சார் அங்கெல்லாம் வந்துட்டு ஜுவல்லர்ல வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அங்க டேக்ஸே கிடையாதுன்னு. தவறு. நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்றது நம்பாதீங்க. ஐ எம் நாட் an auditor. பட் நீங்க என்ன பண்ணுங்க, யாரையாவது ஒரு நல்ல ஆடிட்டர் போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒருத்தர் பார்த்தா திவாகரன் அவர் போய் சொல்றாரா உண்மை சொல்றாரு இல்லை தெரியாம சொல்றாரா எனக்கு தெரியல சார், எனக்கு இந்த கிளாரிட்டி வேணும் சார், நீங்க இந்த வீடியோ வேணா பாருங்க சார் அவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு என் வீடியோ காட்டியும் இல்லையா நீங்களே போய் கேளுங்க சார் இந்த மாதிரி நான் தங்கம் வாங்கி வித்தேன் சார் ஜுவல்லர்ல, அதுக்கு நான் வந்து டாக்ஸ் கட்டணுமா, அது லாங் டர்மா ஷார்ட் டர்ம் எல்லாம் விட்டுடுங்க, அது அப்புறம் பார்க்கலாம், வரி நான் கட்டணுமா வேண்டாமான்னு கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு 100% சொல்வார் நீங்க வரி கட்டி தான் சார் ஆகணும். இது வரைக்கும் கட்டாமல் இருந்தீர்கள் என்றால் அந்த பணம் உங்களிடம் இருப்பது கருப்பு பணம். டேஞ்சர். நீங்க நினைக்கிறீங்க யாருக்கும் அது தெரியாது அப்படின்னு, டெஃபினட்டா தெரியும். இன்னைக்கு இருக்கிற செட்டப்ல டெக்னாலஜில எவ்ரி டிரான்சாக்ஷன் இஸ் பீங் மானிட்டர்ட் பை த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஒன்று. ரெண்டாவது, வரி கட்டாம இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா என்னைக்கு வந்தாலும் அது டேஞ்சர். அது முள்ளு மேல நடக்கிற மாதிரி தான். எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்களுக்கே தெரியும். நம்ம தமிழ் சினி ஃபீல்டில் தான் பழைய காலத்து நடிகையெல்லாம் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் பிரச்சனையினாலேயே ரொம்ப மோசமான நிலைமைக்கு வர வேண்டிய சூழல் இருக்காது. நான் சொல்றேன், நீங்க கூகுள் தட்டினாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சூழல் நமக்கு வேணும். அவங்களாம் பெரிய ஆளுங்க தப்பிச்சிருப்பாங்க, ஏதாவது ஆயிருக்கலாம். நம்மளாம் சாதாரண ஆளுங்க, வரி கட்டணுமா கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், நான் கோல்டு பீஸ் வாங்கி லாபம் சம்பாதித்தாலும் நான் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் தங்கம் ஜுவல்லர்ல போயிட்டு லாபம் சம்பாதித்தால் அதை எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி நீங்களும் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். யாராக இருந்தாலும் எந்த லாபம் சம்பாதித்தாலும் இந்தியாவில் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அதில் லாபம் சம்பாதித்து கட்ட வேண்டும். ஒரு விவசாயத்துக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நோ டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருவோம். வேற ஏதாவது சின்னதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கலாம், அது எனக்கு தெரியாது. பட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு பீஸ்ல இருக்கிற என்ன டாக்ஸ் பர்சன்டேஜ் 12.5%, 20%, 10%, 5%, வாட் எவர் பி த பர்சன்டேஜ், அது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம். இதுல ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் தான், இதுலயும் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் தான். இதுல இருக்க அதே பர்சன்ட் தான் இதுலயும் இருக்கும். இதுல கட்டணும் தான் இதுலயும் கட்டணும் சார். யாராவது உங்களிடம் வந்துட்டு ஜுவல்லர்ல போயிட்டு தங்கம் வாங்கி லாபம் சம்பாதித்து அதற்கு டாக்ஸே கிடையாதுன்னு என்று யாராவது உங்களிடம் சொன்னால் தெரியாமல் சொல்கிறார். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டா சொன்னார் ஓடி போயிடும், நீங்க மட்டும் தனியா மாட்டிப்பீங்க. வேண்டாம். புரியுதுங்களா? இப்போ இந்த கேபிட்டல் கெயின்ஸ் பத்தி டாக்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னை நம்பாதீர்கள். நான் சொன்னது ஒருவேளை தவறான தகவலா உங்களுக்கு தோன்றலாம். தயவு செஞ்சு அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட 40-50 வயசு இருக்கணும், நமக்கெல்லாம் சின்ன வயசா இருந்தாலும் சரியால டெஃபினட்டா ஒரு ஆடிட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? ஏன்னா நீங்க டெஃபினட் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு ஆடிட்டர் தெரிஞ்சிருக்குன்னா அவர்கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. சார் இந்த மாதிரி இருக்கா, இது உண்மையா பொய்யாரு மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. சார் இல்ல சார் நீங்க சொல்லு தவறான தகவல் சார், இல்ல சரியான தகவல் சார் சொல்லுங்க. புரியுதுங்களா? எதையுமே விசாரிக்காம கமெண்ட் போடுங்க. ஏன்னா கமெண்ட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக் பிளாட்ஃபார்மா எல்லாம் பாக்குறாங்களா இல்லையா? நீங்க ஏற்கனவே போட்ட அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்படியே வச்சிருக்கேன். அந்த யூடியூப்ல என்னோட வீடியோ கீழே அப்படியே இருக்கு, அதெல்லாம் பாருங்க. விசாரித்து விட்டு அதற்கப்புறம் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீ கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேங்களா? என்னோட இன்டென்ஷன் இஸ் நாட் டு ஹர்ட் எனிபடி, ஜஸ்ட் கிவ் யூ அன் அவேர்னஸ். இதுதான் நடக்கிறது, இதுதான் செய்கிறோம், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, இதுதான் சிஸ்டம். இதுல எங்கே நாம தப்பு பண்ணோம், எங்க சரி பண்ணோம், இதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணோம், எந்த வழி கூட போனா நமக்கு லாபம் அப்படிங்கறது சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, தர வேற எதையுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த விஷயத்துல உங்களுக்கு கிளாரிபிகேஷன் ஏதாவது வேணும்னா தாராளமா கமெண்ட்ஸ் காலத்துல போடுறத நான் டெஃபினட்டா கிளாரிஃபை பண்றேன். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு ஆடிட்டர் போய் பாருங்க. ஓகேங்களா? அவர் உங்களுக்கு எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து கொடுப்பார். நன்றி, வணக்கம்.